ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு எல்ட்ரி க்ளோவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது காணாமல் போன நம்ம சொத்து பத்திரத்தை மீட்டு தரக்கோரி என்னென்ன புகார் கொடுக்கணும், எப்படியெல்லாம் புகார் கொடுக்கணும், அதற்கான வழிமுறைகளை நம்ம பின்பற்ற வேண்டியது என்னென்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சொத்து பத்திரம் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதாவது காணாமல் போயிடுச்சு அல்லது ஏதாவது விபத்துனால எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த சொத்து பத்திரத்தை நம்ம மீட்டு தரக்கோரி எப்படி நம்ம விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளோட சொத்து பத்திரம் தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய நமக்கு, அதாவது நம்ம சர்க்கிளில் வரக்கூடிய காவல் நிலையத்தில் வந்து நம்ம புகார் தெரிவிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம புகார் தெரிவிக்க போனோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அவங்க நல்லா வீட்டில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், ஸோ வேறு யாராவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி வேறு யாராவது வந்து அடமானம் எழுதி கொடுத்துருக்கீங்களா அல்லது மற்ற வங்கியில் ஏதாவது நீங்கள் அதை வச்சு நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் எந்த இஷ்யூமே இல்லை, நாங்கள் வீட்டில் தான் வச்சுருந்தோம் பட் காணோம் அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது நான் எங்கேயாவது பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் அப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் அப்போ வந்து பேக்கோட தொலைஞ்சிருச்சு, ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த மனு வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் வீட்டில் சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. ஒரு 2 or 3 days கழித்து நம்மளை வர சொல்லுவாங்க. தேடி பார்த்துட்டு வாங்க அப்படிம்பாங்க. நம்ம எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம மறுபடியும் போனோம் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து ஒரு மனு எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் இந்த தேதியில் பார்த்திங்க அப்படின்னா பத்திரம் வந்து தொலைஞ்சிருச்சு அல்லது வேறு ஏதாவது டாக்குமெண்ட் தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது யாருக்காக எழுதுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளருக்கு வந்து எழுதுவோம். சரிங்களா? ஸோ காவல் ஆய்வாளருக்கு எழுதுவோம். எந்த ஊரோ அந்த ஊர் எல்லாமே போட்டுட்டு, ஸோ உங்களோட பெயர், உங்களோட அட்ரஸ் இது எல்லாமே போட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட பத்திரம், பத்திர எண் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பத்திரத்தோட எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். பத்திரம் எந்த ஆண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணது முதற்கொண்டு எல்லாமே அதில் எழுதணும். ஸோ இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்ட மனு வந்து கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ மனு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே சர்ச் பண்ண மாதிரி வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறோன்னா இந்த மாதிரி எங்களோட பத்திரம் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளம்பரம் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் தரப்புலேருந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட், அதாவது கண்டுபிடிக்க முடியாத ஒரு சான்று அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த சான்று வச்சுட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா பத்திர ஆஃபீஸில், அதாவது சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு நகல் காப்பி கொடுப்பாங்க. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா அதாவது போலீஸ்லேருந்து அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு அனுப்பு, இது பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸோ காவல் கண்காணிப்பாளர் வந்து பெறுநர் அனைத்து உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளருக்கு வந்து இந்த லெட்டர் அனுப்புகிறாங்க. டிடிஓ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காணாமல் போன சொத்து பத்திரங்களை மீட்டு தர கோரி வரும் புகார்களுக்கு கீழ்கண்ட வழிமுறைகளை வந்து அவங்க பின்பற்றணும். அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காவல் கண்காணிப்பாளர் வந்து காவல்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா புகார் குறித்து சமுதாய பணிப்பதிவேட்டில் சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சுருப்பாங்க. அதில் பதிவு செய்த பிறகுதான் சிஎன்ஓ ஷீட்டுக்கு அனுப்புவதற்கு முன்பதிவாக சார்பதிவாளர் அலுவலகத்திலிருந்து சம்பந்தப்பட்ட சொத்து பத்திரத்துக்கான வில்லங்கச் சான்று, அதாவது நம்ம இசி வாங்கணும். இசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வே நம்பரு பெற வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதன் பிறகு பட்டா யார் பெயரில் இருக்கிறது என்ற சான்றிதழை வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திலிருந்து பெற வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா பத்திரத்தை தொலைத்தவர் ரோட்டரி பப்ளிக் வழக்கறிஞரிடமிருந்து, அதாவது சப்போஸ் நான் என்னோட பத்திரத்தை தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ரோட்டரி வைக்கல்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து எழுதி வாங்கணும், நான் யாரிடமும் பத்திரத்தை அடமானம் வைக்கவில்லை, இதில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு நானே பொறுப்பு என்ற உறுதிமொழியை தர வேண்டும். இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரோட்டரி பப்ளிக் வெஹிக்கிள்கிட்ட வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த உறுதிமொழி தந்ததுக்கப்புறம் இந்த உறுதிமொழியோடு வில்லங்கச் சான்றிதழ் நகலையும் பெற்ற பிறகு சிஎன்ஓ ஷீட்டில் வெளியிட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன வழிமுறைகளை அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் உதவி ஆய்வாளர்களுக்கும் சரியாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட் இது எல்லாமே வேணும் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. மனுதாரன் மனு, அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த மனு வேணும். மனு ரசீது நகல் வேணும். ரசீது கட்டினதுக்கான நகல் வேணும். விளம்பர நாளிதழ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விளம்பர நாளிதழில் நம்ம கொடுத்த அந்த ஆடு வேணும். அதுக்கப்புறம் தொலைந்த பத்திர நகல், நம்மளோட பத்திரம் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதோட நகல் காப்பி நம்ம வச்சுருப்போம், அந்த நகல் வேணும். வில்லங்கச்சான்று இசி அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் வேணும். சர்வே நம்பர் வேணும். பட்டா வேணும். நோட்டரி பப்ளிக் வெஹிக்கிள்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்திருப்போம், அதாவது நான் யாரிடமும் பத்திரத்தை அடமானம் வைக்க முடியலை, இதில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நானே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா?
ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்து இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் கொடுத்து அங்கே இருந்து நகல் காப்பியை வாங்கிக்கலாம். ஓகேங்களா. சப்போஸ் நம்மளோட பத்திரம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து ஆன்லைன் மூலமாகவே நம்ம எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக எடுக்கிறதுல பார்கோடு வராது. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திர ஆஃபீஸ்லேருந்து வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்றேப்பமிட்ட ஆவணம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா. சான்றேப்பமிட்ட ஆவணம் அப்படின்னு எழுதி கீழே பார்த்தீங்க அப்படின்னா சார்பதிவாளர் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அந்த பதிவாளர் சைன் பண்ணால் மட்டும்தான் வந்து அது முக்கியமாக செல்லுபடி ஆகும். அது மற்ற பக்கம் நம்ம அடமானம் வைக்கிறதோ அல்லது ஃபியூச்சர் பர்பஸுக்கோ எல்லாத்துக்குமே அதுதான் உதவும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டாக்குமெண்ட் அதாவது சொத்து பத்திரம் ஏதாவது மிஸ் ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இன்றைக்கி முறை உங்களிடமிருந்து வருவது உங்கள் பிரகாஷ் பாய். சேகர்.